மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 900 ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணி கட்டின ஒரு அழகான ரெடி டு ஆக்குபை இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு தெற்கு பார்த்த வீடுங்க. இது நல்ல ஸ்பேசிஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் அவுட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டணும்னாலும் தாராளமாக கட்டிக்கலாம். வீடு சுற்றியுமே ப்ராப்பராக செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காம்பவுண்டோட அமைஞ்ச ஒரு அழகான தனி வீடுங்க. இது ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பராக வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் ஆதனூர் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், கூடுவாஞ்சேரியிலிருந்து வந்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான ரெடி டு ஆக்குபை இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான். இப்போ நீங்க பார்க்கறது நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹால் பாருங்க எவ்வளவு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குன்ட்டு. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு கிச்சன், 2 ரெஸ்ட் ரூமோட இந்த வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 48 லட்சங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது கிச்சனுங்க. கிச்சனும் நல்லா தாராளமாக தான் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஷெல்ஃப் எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்குது. நல்ல கிச்சன் வெளிச்சமாக காத்தோட்டமாகவும் இருக்குது. கிரானைட் ஸ்லாபு எஸ்எஸ்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாகவே இந்த ஏரியாவில், அதாவது இந்த வீடு கட்டிருக்கிற சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எபோவ் 50 லேக்ஸுக்கு மேலே தான் சொல்கிறாங்க. பட் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீடு 48 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் லிட்டில் பிட் நெகோசியேஷன் இருக்குது. இந்த வீட்டை வாங்குறவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். ஏன்னா இந்த வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷன் அப்படி நல்ல அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய இடமா பார்த்து வாங்கி கட்டியிருக்கிறாங்க. மெயின் ரோடுக்கு ரொம்பவே அசசபிளான இடம் இது. மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக 2வது பிளாட்டுங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. பெட்ரூம் பாருங்க நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கு. லாஃப்ட், செல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு, கடைகள், மெடிக்கல் ஷாப்புன்னு எல்லா வசதியுமே இருக்குங்க. இப்போதைக்கு நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம பார்க்கறது அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே எல்லா ஸ்கூல் பஸ்ஸுமே வருதுங்க. எல்லா ஸ்கூலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இருக்குது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஸ்கூலாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அஸ் யூஷுவல் இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட், செல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுங்க. இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷனில், காற்றோட்டம் நிறைந்த பகுதியில், தார் ரோட்டுக்கு மிக அருகாமையில், உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு பகுதியில், அதே சமயத்தில் தண்ணி தேங்காத பகுதியில், ரியல் எஸ்டேட் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கான சூழல்ல சென்னை டு திருச்சி ஜிஎஸ்டி ரோட்ல ஈஸ்ட் வெஸ்ட் நீங்க எந்த பக்கம் போனாலும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கூட 50 லட்சம் ரூபாய்க்கு இண்டிவிஜுவல் வீடு கிடைக்கிறதுல வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே புரியும். ஒருவேளை நீங்க இப்பதான் புதுசா வீடு தேடிட்டு இருக்கீங்க, வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருங்கிறதெல்லாம் ரொம்பவே லாங்கா தான் தெரியும். நம்ம 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்குறோம், ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லயோ 2 கிலோமீட்டர்லயோ வாங்க முடியாதா? அப்படித்தான் சிந்திக்க தோணும். யாரா இருந்தாலும் அதைத்தான் நம்ம சிந்திப்போம். ஆனால் கலை யதார்த்தம் வேறங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க தான் இங்க பிஸ்தா.